ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. இதுல முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைய தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாவதா வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் நம்முடைய கழக வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா தபால் வாக்குகள் எண்ணிக்கை அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தபால் வாக்குகள் 2 வகைப்படும். ETPBS சாதாரண தபால் வாக்கு. அடுத்ததா அதற்குரிய வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை பின்பற்றில்லாத வாக்குகளை செல்லத்தக்க வாக்குகளை செல்லாதாகவும் அறிவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இவிஎம் வாக்குகள் முக்கியமோ தபால் வாக்குகளும் மிக முக்கியமானவை. எனவே அந்த எண்ணிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவிஎம் மிஷின்ல சீக்கிரமாவே டிஜிட்டலா நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஆனா தபால் வாக்குகளை எண்ணி கரெக்டா கால்குலேட் பண்ண வேண்டி இருக்கும். இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை முதலில் தபால் வாக்குகளில் மட்டும்தான் துவங்க வேண்டும். முதல் அரை மணி நேரம் கழித்து தான் இவிஎம் வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்கு எண்ணிக்கையில முதலாவதா தபால் வாக்குகளை தான் எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா இவிஎம் வாக்குகளை எண்ண வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் வாக்குகள் எண்ணிக்கையை எந்த காரணம் கொண்டும் தாமதப்படுத்த கூடாது. அத துரிதமா எண்ணி கரெக்டா உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இவிஎம் மிஷின் என்றதுக்கு முன்னாடி சீல் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு அப்புறமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகவர்களுக்கு உறுதியா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இயந்திரங்களில் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகு இயந்திரத்தில் எண்கள் சரியாக இருக்கிறதா என்பது 17 சீல் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதனை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த படிவத்துல இருக்கிறது மாதிரி ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத ஒப்பிட்டு பார்த்த பிறகுதான் இவிஎம் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சீல் கிழிக்கப்பட்டிருந்தாலோ இயந்திர எண்கள் ஒத்து போகலைன்னாலோ வாக்குகள் பதிவு நேரத்துல வித்தியாசம் இருந்தாலோ வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த இயந்திரங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் குறிப்பாக ஆர்ஓ டேபிள்ல உட்கார்ற முகவர்கள் இதை குறித்த கையேடுகளையும் சட்டங்களையும் அறிந்தவராய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 விவிபேட் இயந்திரங்கள் எடுத்து இவிஎம் இயந்திரத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கையோடு ஒத்து போகிறதா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டா படிவம் 17 சீல நிரப்பப்படும் வாக்குகள் சரியான படிவம் 20லயும் எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா படிவம் 20ல எழுதப்பட்டுள்ள வாக்குகள் மொத்த வாக்குகளாக எண்ணப்படும் போது அல்லது கூட்டப்படும் போது அந்த எண்ணிக்கை ஏதும் தவறா இருக்கக்கூடாது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டா படிவம் 20ல அனைவரும் கையொப்பமிட்டு வெற்றி சான்றிதழ் பெறப்பட்ட பின்பு முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகாமிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டா செக் பண்ணி தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.